தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 18/1/2017 புதன்கிழமை, அஸ்தம் நட்சத்திரம், பின் இரவு 5:10 வரை, பிறகு சித்திரை நட்சத்திரம். இன்றைக்கு ஒரு குழந்தை பிறந்தால் கிரகமாலியா யோகத்திலே பிறக்கும். அஸ்த நட்சத்திரத்திலே ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது சிம்மத்திலே ராகு, கன்னியிலே சந்திரன், துலாத்திலே குரு பகவான், விருச்சிகத்திலே சனி, தனுசிலே புதன், மகரத்திலே சூரியன், அதற்கு பிறகு கும்பத்திலே சுக்கிரன், கேது, மீனத்திலே செவ்வாய், தொடர்ந்து கிரகம் இருக்கும். இப்படி தொடர்ந்து கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் கிரகமாலிகா யோகம் என்று சொல்வார்கள். யோகங்களிலே தலை சிறந்த யோகம், அரசாளும் யோகம் என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட யோகத்திலே இன்றைக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு ஜாதக பலன் அமையும் என்று தெரிவித்து, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, கிழமை புதன்கிழமை, அஸ்தம் நட்சத்திரம், விஷ்ணுவுக்கு உகந்த கிழமை. விஷ்ணு அவதாரம் எடுத்தார், பல அவதாரங்கள் எடுத்தார். ராம அவதாரம், கிருஷ்ணாவதாரம், நரசிம்ம அவதாரம், கல்கி அவதாரம் எடுக்கப் போகிறார். இப்படி பல அவதாரங்கள் அவர் எடுத்தார், மற்ற அவதாரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தார். இப்படி எடுக்கின்ற இந்த அவதார படங்கள் இருக்கிறதே, இந்த படங்கள் எல்லாம் நாம் வீட்டு பூஜை அறையில் வைத்து கும்பிடலாமான்னு ஒருத்தர் தொலைபேசி வாயிலாக என்னிடம் கேட்டார். அவதாரம் என்றால் மேலிருந்து கீழே வருவது. ஒரு வீட்டுக்கு போனேன், அந்த வீட்டுக்கு போகிறது இந்த வீட்டில் உள்ளவருடைய பிள்ளை திடீர்னு மேலேருந்து கீழே குதிச்சார் கதவுலேருந்து. அவர் ஒரு அவதாரம் சார் அப்படின்னார். அவர் வீட்டுக்கு அவருடைய தந்தை. அவதாரம் என்றால் மேலிருந்து கீழே வருவது. தெய்வங்கள் வானுலகத்திலிருந்து கீழ் உலகத்திற்கு வந்து அவதாரம் எடுத்து பல இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தகவல்களை கொடுத்து புனிதப்படுத்துகின்ற ஆற்றல் இருப்பதனாலே தான் அவதாரம் என்று சொல்கிறோம். சூரிய திசை ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னா ராமாவதார படத்தை வீட்டிலே வைத்து கும்பிட வேண்டும். சந்திர திசை ஒருவருக்கு நடந்தால் கிருஷ்ணாவதார படத்தை வீட்டிலே வைத்து கும்பிட வேண்டும். செவ்வாய் திசை நடந்தால் நரசிம்ம அவதார படம் வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாம். புதன் திசை ஒருவருக்கு நடந்தால் கல்கி அவதார படம் வைத்து கும்பிடலாம். குரு திசை ஒருவருக்கு நடந்தால் வாமன அவதார படம் வைத்து வழிபட வேண்டும். சுக்கிர திசை ஒருவருக்கு நடந்தால் பரசுராம அவதார படம் இல்லத்து பூஜை அறையில் வைத்து வழிபடலாம். சனி திசை நடந்தால் கூர்ம அவதார படம் வைத்து வழிபாடு செய்யலாம். ராகு திசை நடந்தால் வராக அவதார படம் வைத்து வழிபாடு செய்யலாம். கேது திசை நடந்தால் மச்ச அவதார படம் வைத்து வழிபாடு செய்யலாம். அவதார வளர்ச்சி என்பது ஜீவராசிகளின் வளர்ச்சி. முதலிலே இறைவன் எடுத்த அவதாரம் மச்சாவதாரம். அது மீன், தண்ணீரில் மட்டும்தான் இருக்கும், தரைக்கு வந்தால் இறந்து போய்விடும். இரண்டாவது அவதாரம் கொஞ்சம் வளர்ச்சியடைந்த கூர்மாவதாரம். ஆமை அவதாரம். ஆமை என்பது நீரிலும் இருக்கும், நிலத்திலும் இருக்கும். அதற்கு பின்னாலே வராக அவதாரம், கொஞ்சம் விஸ்வரூபம் எடுத்த விலங்கு. பிறகு படிப்படியான மனிதன், நல்ல பண்பட்ட மனிதனாக வருகிற பொழுது 7வது அவதாரம் ராமாவதாரம். ஆக ஜீவராசிகளின் வளர்ச்சி தான் அவதார வளர்ச்சி. எனவே இந்த ஜீவராசி வளர்ச்சியை, அவதார வளர்ச்சியை நீங்கள் உங்கள் வீட்டு இல்லத்து நிலை கதவுகளிலே படமாகவோ அல்லது சிற்பமாகவோ வைத்து கொண்டிருந்தால் அந்த இல்லம் பொன்கொழிக்கும் இல்லமாக அமையும். எனவே அவதார படங்களை இல்லத்தில் வைத்து வழிபட்டால் அவலம் போகும், ஆனந்தம் சேரும் என்று தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இனத்தார் பகை மாறி இனிய பலன் கிடைக்கின்ற நாள். இன்றைக்கு ஏற்ற தாழ்வுகள் அகலும். குரு பார்வை இருப்பதால் குழப்பங்கள் அகலும். காசு பண புழக்கம் அதிகமாகவே இருக்கும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நீண்ட காலத்து ஆசைகள் எல்லாம் இன்றைக்கு நிறைவேறப் போகிறது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு 6லே குரு. 6லே குரு வந்தால் ஊரிலே பகை என்பார்கள். எனவே பகை அதிகரிக்கும். பக்கத்தில் இருப்பவர்களை நீங்கள் பக்கபலமாக வைத்துக் கொண்டிருப்பவர்களிடமெல்லாம் பகை பாராட்டாமல் நடந்து கொள்வது நல்லது. உதவிகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். விரயங்கள் கூடுதலாகத்தான் இருக்கும். விலையுந்தவர்களை கையாளுகின்ற பொழுது கூட கவனம் தேவை. வீடு மாற்ற சிந்தனைகள், உத்தியோக மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும் நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விழிப்புணர்ச்சி தேவைப்படும் நாள். இருந்தாலும் கூட குருவினுடைய பரிபூர்ண பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். இல்லத்தில் கல்யாண கனவுகள் நனவாகலாம். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். குழந்தைகளின் நலன் கருதி எதிர்கால திட்டங்கள் தீட்டி இருந்தால் அதில் வெற்றி கிடைக்கும். கடகராசி நேயர்களே, கவலைகள் தீரும் நாள். கனிவாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும். சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து பெற்றவர்களின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வீடு கட்டும் முயற்சி பாதியில் இருக்கிறதே என்ற கவலை அகல்கின்ற நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சேமிப்பு உயரும் நாள். செல்வாக்கு மேலோங்கும். செயல்பாடுகளிலும் வெற்றி கிடைக்கலாம்.
எந்த காரியத்தையும் எடுத்தோம் முடித்தோம் என்று செய்து முடிப்பீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அஸ்திவாரத்தோடு இந்த கட்டிடப்பணி மீண்டும் தொடரும். கன்னிராசி நேயர்களே, மனக்கசப்புகள் அகலும் நாள். மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவர். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். 2லே குரு இருப்பதால் இனிய பலன்கள் உங்களுக்கு வரப்போகிறது. பணவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாளாக இந்த நாளை கருதலாம். துலாம் ராசி நேயர்களே, அலைச்சல் அதிகரிக்கும் நாள். அதிகாலையிலேயே உங்களுக்கு விரயங்கள் உண்டு. நண்பர்களிடம் ஒப்படைத்த பொறுப்பு நல்ல விதமாக நடைபெறுமா என்பது சந்தேகம்தான். ராகுவின் பார்வை இருப்பதால் சோகங்கள் ஆட்கொள்ளலாம். எனவே சர்ப்பசாந்தி பரிகாரங்களை மேற்கொள்ளுங்கள். நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். விருச்சிக ராசி நேயர்களே, வருமானம் பெருகி வளர்ச்சி கூடுகின்ற நாள். வாகனம் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். குரு பகவான் 12இல் இருந்தாலும் கூட சுப விரயங்கள் அதிகரிக்கும். மங்கள ஓசை மனையில் கேட்பதற்கான வாய்ப்புகள் கைகூடப் போகின்றன. தொழில் மாற்றம், இடமாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவோடு உயர் பதவிகளை பெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும் நாளாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது. வளம் சேர்க்கும் நாள் இந்த நாள். அது மேலும் பலம் பெற அனுமன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்களே, முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும் நாள். எடுத்த காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைக்கும். வீட்டு குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வீர்கள். சந்திரபலம் 10லே இருப்பதால் தொழிலில் சிறு பிரச்சனைகள் உருவாகலாம். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த உறுப்புகள் நல்ல விதமாக நடைபெறுமா என்பது சந்தேகம்தான். மாலை நேரத்தில் வரும் பயணம் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். மகர ராசி நேயர்களே, சூரிய பலம் நன்றாக இருக்கிறது. அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருந்தால் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். கோபக்கனல் வீசும். பார்வை பார்க்காமல் கோபத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது நல்லது. சூரிய பலம் எப்பொழுதும் ராசியில் இருந்தாலே எடுத்ததற்கெல்லாம் கோபம் வரலாம். எனவே நீங்கள் கோபத்தை குறைத்துக் கொண்டு செயல்பாடுகளை செய்யுங்கள். அது மட்டுமல்ல, அருகில் இருப்பவர்களையும் கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லை, கெட்டுப்போவன் விட்டுக் கொடுப்பதில்லை என்பது பழமொழி. எனவே உறவினர் பகை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். விலகிச் சென்ற சொந்தங்கள் எல்லாம் விரும்பி வந்து சேரும் நாளாக கூட மாலை நேரத்தில் இந்த நேரம் அமைகின்றது. அது மட்டும் அல்ல, 2லே சுக்கிரன் இருப்பதால் பெண்வழி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டிய நாள். அது மட்டும் அல்ல, பக்கத்தில் இருப்பவர்கள் சிக்கல்கள் ஏற்படலாம். விரயங்கள் கூடுதலாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். பயணங்களை திடீரென்று மாற்றி அமைப்பீர்கள். வழியில் வாகனங்களில் செல்லும் பொழுது செல்போன்களை பேசிக்கொண்டு செல்ல வேண்டாம். சுக்கிரபலம் நன்றாக இருந்தாலும் கூட கேதுவும் கூடியிருக்கிறார். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. கொள்கை பிடிப்போடும் செயல்பட இயலாது. எனவே ஆலய வழிபாடு ஆனந்தம் வழங்கும் நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் செவ்வாய் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிறது. உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். சொத்து சேர்க்கைக்கும் அஸ்திவாரம் அமைத்துக் கொள்வீர்கள். புதிய பங்குதாரர்களை இணைத்துக் கொண்டு தொழிலை பெருக்க முன்வருவீர்கள். பண தேவைகள் உங்களுக்கு உடனுக்குடன் பூர்த்தியாகும். விழாக்களில் கலந்து கொள்ள அழைப்புகள் வந்து சேரும் நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.